உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஜாதகத்தில் செவ்வாய் சனியின் சேர்க்கை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ஜாதகத்தில் செவ்வாய் சனி ஆகியோரின் சேர்க்கை, பார்வை போன்றவற்றை ஜோதிட சாஸ்திரம் தோஷமின்றே குறிப்பிடுகிறது. இருவரும் பகை கிரகங்கள். செவ்வாயின் மேசை வீட்டில் சனி நீசமாவார், சனியின் மகர வீட்டில் செவ்வாய் உச்சமாவார். இவர்கள் இருவரும் சில ராசிகளில் அமர்ந்தால் ஜாதகன் தன் குலத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து கெட்ட பெயர் சம்பாதிப்பான். உறவினர்களிடம் சுமூகமான உறவு இருக்காது. 7ஆம் இடம் என்னும் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனி அமர்ந்தால் தோஷம் ஏற்படும். அதாவது கணவன் மனைவியிடையே சுமூகமான உறவு இருக்காது. மனைவி கணவனுக்கு அடங்கி நடக்க மாட்டாள், கெட்ட பெயர் சம்பாதிப்பாள் என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகிறது. 2, 8 போன்ற இடங்களில் செவ்வாய் சனி சேர்க்கை, சம்பந்தம் போன்றவை ஏற்பட்டாலும் குல நாசம் ஏற்படும். ஆனால் 3, 6, 10, 11 என்ற உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டால் மட்டும் நன்மையான பலன்கள் நடைபெறும். ஜாதகனுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கும், தன வரவு ஏற்படும், புகழ் கிடைக்கும், உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தும். பொதுவாக 3, 6 போன்ற இடங்கள் அசுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம். ஒரு ஜாதகத்தில் அசுப கிரகங்கள் பலம் பெற்றால் அசுப வழியில் ஜாதகன் பொருளீட்டுவான். செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை என்ற பெயரில் ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்ந்தால் ஜாதகனை அரசனுக்கு இணையானவராக மாற்றுகிறார்கள். நிறைய செல்வ வசதிகளும் ஏற்படும் என்றும் சில ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உச்ச கேந்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி அமர்ந்தால் நல்ல மேன்மையான வியாபாரத்தை செய்ய வைத்தோ அல்லது உயர்ந்த பதவியில் அமர வைத்தோ வாழ்க்கையில் ஜாதகனை உயர்த்துவார்கள். எனவே 3, 6, 10, 11 என்ற உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் சனி அமர்ந்தால் மட்டும் ஜாதகனுக்கு தொழில் மேன்மை, பண வரவு, நல்ல குடும்பம், சமூக அந்தஸ்து, புகழ் போன்றவைகளை தந்து உயர்த்துவார்கள். இந்த 3, 6, 10, 11 போன்ற இடங்களை தவிர்த்து ஏனைய இடங்களில் செவ்வாய் சனியின் சேர்க்கை, பார்வை, ஒருவருக்கொருவர் சமசப்தமமாக பார்ப்பது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது போன்றவை ஏற்பட்டால் குலநாசம் ஏற்படும் என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகிறது. இப்படி அமரும் அமைப்பை பெற்ற ஜாதகர் உறவினர்களிடமும் மக்களிடமும் நல்ல பெயரை வாங்க முடிவதில்லை. தன் குலத்துக்கு எதிரான காரியங்களை செய்பவனாக செவ்வாய் சனி ஜாதகனை மாற்றுகிறார்கள் என்பதே உண்மை. ஆனால் குருவோ சுக்கிரனோ செவ்வாய் சனியை பார்த்தால் மட்டும் இந்த கெடுபலன்கள் வெகுவாக குறையும். பொதுவாக செவ்வாய் மற்றும் சனியின் கூட்டுச் சேர்க்கை நன்மை செய்வதில்லை. குருவோ அல்லது சுக்கிரனோ செவ்வாய் சனியை பார்த்தால் மட்டும் நன்மை நடைபெறுகிறது. இந்த 2 அசுப கிரகங்களும் தங்களுக்குள் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் தீய பலன்கள் தான் நடைபெறுகிறது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகனுக்கு அசையா சொத்துகள் கிடைக்கும், நல்ல தைரியம் ஏற்படும். சனி ஒரு ஜாதகனை பெரிய தொழிலதிபராக மாற்றும் வல்லமை பெற்றவர். ஆனால் இவர்கள் இருவரும் 3, 6, 10, 11 போன்ற இடங்களை தவிர ஏனைய இடங்களில் சேர்க்கை, பார்வை போன்ற சம்பந்தம் பெற்றால் நல்ல பலன்களை தருவதில்லை. சமூகத்துக்கு எதிரான செயலை செய்து ஜாதகனை கெட்ட பெயரை சம்பாதிக்க வைக்கிறார்கள் என்றே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.